வல்லதீன யுக்மினூன பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் கபலிக வபில் ஆகிரதி ஹும் யூகினூன். நபியே, இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். எப்படி நம்புறது? இந்த பூமி பந்தில் பூச்சிகள் போல ஒட்டி கொண்டு நாம் சுற்றி கொண்டு இருக்கிறோம். மிக வேகமாக சுற்றி கொண்டு இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நொடியும் சுற்றி கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த மனிதனால் உணர முடிகிறதா? இல்லை. முதலாக பூமி உருண்டையாக இருக்கிறது, அது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று கண்டுபிடித்து சொன்னபோது அவரை கழுவில் ஏற்றி கொன்றார்கள். எனவே கண்ணில் எல்லாத்தையும் பார்த்துட முடியாது. இன்னொரு உலகம் இருக்கிறது. இந்த உயிர் இந்த உலகத்தை விட்டுவிட்டு அங்கே செல்கிறது. அங்கேதான் நமக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று மறுமையை நிரந்தரமாக அவர்கள் நம்புவார்கள். அந்த நிலையான மறுமையை அவர்கள் நம்புவார்கள். இது எப்படி? நிறைய பேர் நீங்கள் நேரில் போய் பார்த்தியோ அப்படின்னு கேட்பாங்க. நம்ம நேரில் போய் யாரும் நம்ம பார்க்கல. ஆனால் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளி பயணம் மிஹ்ராஜ் என்று சொல்லுகிறார்களே, அந்த பயணத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஆமாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னு நமக்கு சாட்சி சொன்னார்கள். அவர் சொல்கிறத எப்படிங்க நம்புறது? அவர் இது வரைக்கும் பொய்யே சொன்னதில்லை. எனவே நாம் இதை நம்புகிறோம். அது எப்படி நீங்கள் போய் கண்ணில் பார்த்தீங்களா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு உலகம் இருக்குன்னு எப்படிங்க நம்ப முடியும்? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கான ஒரு அழகான பதில் இது. கருவில் தாயின் வயிற்றில் குழந்தை இருக்கிற போது அந்த குழந்தைக்கு வெளியில் ஒரு பெரிய உலகம் இருக்கிறது. அங்கே கடல்கள் இருக்கிறது, அங்கே பூமி என்றொன்று இருக்கிறது, பறந்து விரிந்த இடம், ஆகாய விமானத்தில் பறந்து இன்னொரு இடத்திற்கு நாம் போக முடியும் என்று கருவில் இருக்கும் குழந்தையிடம் சொன்னால் அது நம்புமா? கிணற்றுக்குள் இருக்கும் தவளையிடம் கடல் என்ற ஒரு பெரிய தண்ணீர் பரப்பு இருக்கிறது என்று சொன்னால் கிணற்று தவளைக்கு தெரியுமா? அதை போலத்தான் நமக்கு இன்னொரு உலகம் இருக்கிறது என்று சொல்லுகிற போது கண்ணால் பார்க்காத அவற்றை பற்றி நாம் நம்ப மறுக்கிறோம். ஆனால் இருக்கிறது. இறைவன் மிகப்பெரியவன். இருக்கிறது என்பதற்கான சான்றை பலவேறு அத்தாட்சிகளின் வழியாக நம்மால் பார்க்க முடியும். வானங்களும் கோள்களும் இந்த பூமியினுடைய நிலையான இயக்கமும் எத்தனை அத்தாட்சிகளின் வழியாக இறைவன் இவற்றை தருகிறான். எனவே நாம் இதை நம்புகிறோம். இந்த இன்னொரு உலகத்தில் இறைவன் நமக்கு சொர்க்கத்தை வழங்குவானாக. ஆமீன்.